கேக்குதுங்களா? ஓகே. அ கவிதையின் பொருட்டு இப்படி ஒரு உரையாடலை ஏற்பாடு செய்திருக்கும் எதிர்பதிப்பக நண்பர்களுக்கும், அனுஷ் அவர்களுக்கும், நண்பரும், எழுத்தாளருமான திரு கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அ கவிஞர் சக்திகிட்ட வரும்போதே நான் சொன்னேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்ட்டு. ஏன்னா, இது அறிமுக உரை அப்படின்னு அறிமுக உரை செய்றதுக்கான கூட்டம்னு சொன்னாங்க. நேத்து வந்து Facebookல ஷேர் பண்ற வரைக்கும் எனக்கு வந்து இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்ல. நான் ஏதோ விமர்சனம் குடுக்கறதுக்கு ரெடி ஆகுற மாரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால நான் கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நான் இந்த தொகுப்பை நான் அணுகுறேன். நான் யூஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் அவர். எனக்கு என்னன்னா பொதுவாகவே வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்போ இன்ஜினியரிங் காலேஜோடைய கிளாஸ் ரூம் செட்டப்பு லேப் செட்டப் எல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் அல்லது பெரும்பாலும் படத்தில் காட்டுவாங்க. இந்த எம்பிபிஎஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய லேப் செட்டப்பு அதில் வந்து இந்த கெடாவர்லாம் வச்சுருப்பாங்க. கெடாவர்னா ஒரு கவிஞரும் டாக்டர் தான், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து அந்த பிரேத பரிசோதனை தான் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அந்த உடலை வச்சு தான் நீங்கள் கற்றுக்கணும். உள் உறுப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத வச்சு அதை வச்சு தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜுடைய செட்டப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிற பசங்கள் வந்து அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோவாக அப்பப்போ கிளிப்பாக எடுப்பாங்க. ஆஹ் ஒரு ஒரு முழுசா இல்லை, ஆனால் பாதி வரைக்கும் ஒரு பிரேத பரிசோதனை வந்து எப்படி நடக்குங்கிறது முதற்கொண்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக அவன்கிட்ட இருந்தது. அது எல்லாமே பர்சனல் அது. அதை எடுத்து ஒவ்வொன்றா போட்டு காமிச்சிட்டு இருந்தானா, அதில் வந்து ஒரு வீடியோவில் வந்து அவன் உட்காந்துருக்கான், சுற்றி அவனோட கொலீக்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இவன் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறான், வெர்டிகுலர் ஒரு வெயின் வச்சு ஏதோ ஒரு ஒரு விஷயம் சொல்கிறான். சுற்றி இருக்கவங்கலாம் பயங்கரமாக வெடிச்சு சிரிக்கிறாங்க. நான் வந்துட்டு கேட்டேன், நீ அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இவங்க எப்படி சிரிக்கிறாங்க? அப்போ அவன் சொன்னான், இல்லைடா இது வந்து மெடிக்கல் அந்த ஃபீல்டுக்குள்ளே புழங்குற ஒரு பழைய காமெடி இது. நான் கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன், அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னா. எனக்கு அது ரொம்ப நாள் அது மைண்டுக்குள்ளே உறுத்திட்டே இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் கூட பேசுறதுக்கு மட்டும் கிடையாது, சிரிக்கிறதுக்கு கூட ஒரு சங்கேதத்தன்மை ஒன்று புழங்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கவிதைங்கிறது வந்து ஒரு பொதுமொழியில தான், அது ஒரு பொதுமொழியில இயங்க மாட்டேங்குது. கவிதை வந்து ரொம்ப தனியாக ஏதோ கற்பனையான ஒரு மொழியில பேசிட்டு இருக்கு, ரொம்ப கனவுத்தன்மையாக பேசிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனால் ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட ஆஹ், தகவல் தொடர்பு மொழி தவிர்த்து வியாபார நோக்கில பேசுகிற சந்தை மொழியை தவிர்த்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட எப்பவுமே சங்கேதத்தன்மையோட தான் பேசிட்டு இருப்பான். அவன் ரகசியமாக தான் பேசிட்டு இருக்கான். ஒரு காவலர் இன்னொரு காவலரோட பேசுறத உங்களால ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேட்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு காதலன் இன்னொரு காதலி கிட்ட பேசுறத உங்களால முழுசாலாம் புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்குள்ள மட்டுமே புழங்குற சில சொற்கள் இருக்கும். அதே மாதிரிதான் கவிதையும் இயல்பாவே இதனுடைய இன்னொரு வடிவம் தான் கவிதை. கவிதை என்ன பண்ணுதுன்னா, அது குறிப்பிட்ட சில சொற்களை, குறிப்பிட்ட சில, அதாவது உங்களுடைய புழங்கு மொழியில இல்லாத சில சொற்களால ஒரு சங்கேதத்தன்மையை உருவாக்குது. அதுதான் ஒரு வகையான ஒரு அந்நியத்தன்மையை உருவாக்குதுன்னு கூட நான் யோசிக்கிறேன். தமிழ்ல இந்த மாதிரியான வகைமை சார்ந்து எழுதப்படுது வந்து அவ்வப்போது நடக்கிறது தான். கவிஞரே கூட எழுதியிருக்காரு, அவருடைய 2வது கவிதை தொகுப்பு வந்து அபோசினில் நழுவிய காரிகை அப்படின்னு. அது கிட்டத்தட்ட ஒரு மருத்துவம் சார்ந்த, மருத்துவம் துறை சார்ந்த, மருத்துவத்தில் இருக்கிற நோய்கள் சார்ந்த, அதுக்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை சார்ந்து எழுதப்பட்ட கவிதை தொகுப்பு. அதை ஒரு குறிப்பிட்ட வகைமை சார்ந்து நம்ம அடக்க முடியும். ஆனா இந்த மீன்பிடி தரைக்காலம் என்கிற இந்த கவிதை தொகுப்பு அப்படி ஒரு குறிப்பிட்ட வகைமைக்குள்ள அடக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இதுக்கு வந்து பிளர்ப் எழுதிய கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் வந்து இது ஒரு நவீன நெய்தல் திணைக்கான கவிதைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன உண்மையிலே அது பொருத்தமான வார்த்தை தானா? நவீன நெய்தல் திணைனா என்ன? உண்மையிலே திணை சார்ந்த ஒரு கட்டமைப்பை வந்து கவிதைகள் உண்மையிலே அடைய முடியுமா, முக்கியமாக நவீன கவிதைகள்? அப்போ இந்த கொஸ்டினை நம்ம கேட்டுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா திணை வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏரிக்கரையில் வசிப்பவன் அப்படின்ட்டு ஸ்ரீநேசனோட ஒரு கவிதை தொகுப்பு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் வந்து திரும்ப திரும்ப ஒரு உருவகமாக, ஒரு மெட்டாஃபரா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ அது குறிஞ்சி திணை கவிதைகளா?
கவிஞர் இசை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு போயிட்டு, அவர் எழுதுற புலங்குற பாடுபொருள் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப இசை வந்து அடுத்து வந்து ஒரு தொகுப்பு முழுக்க காடு சார்ந்த வாழ்வியல் எழுதுறாரு. உடனே அது முல்லை திணை கவிதையா மாறிடுமா? இப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நவீன கவிதைகள் ஒரு திணை சார்ந்த வாழ்வியலை அடைய முடியாது, கட்டமைக்க முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம். காரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திணைன்னா என்ன? திணை என்பது ஒழுக்கம்னு சொல்லுது. தொல்காப்பியம் அதுக்கு நிலம் முயங்கி வரா அப்படின்னு சொல்லுது. திணை உருவாவதற்கான அடிப்படை சாராம்ச உரிப்பொருளாக அது கட்டமைப்பது என்னன்னா, முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முதல் பொருள் என்ன சொல்லுது? நிலமும் பொழுதும்னு சொல்லுது. கருப்பொருள் நமக்கு தெரிஞ்சதுதான். தெய்வம், மனுஷன், இந்த மைக்கு, இந்த புக்கு எல்லாமே கருப்பொருள் தான். உரிப்பொருள்னு மூணாவது ஒன்று இருக்கு. அதுதான் அந்த உரிப்பொருளை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உணர்வு. என்ன உணர்வு கொடுக்குது? அப்ப அவன் வந்து ஒரு சங்க பொயிட்ரியை வந்து அவன் லைன் பை லைனான கொஸ்டின்ஸால வந்து அவன் எதிர்கொள்றான். இப்படி வச்சுப்போமே, ஒரு கவிதை முதல் கவிதையை நோக்கி நம்ம கேட்கிற முதல் கேள்வி, அந்த கவிதை எங்க நடந்தது? நம்ம ஊர்ல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லும் போது ஒரு ஊர்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. ஏன் ஊர்லன்னு ஃபர்ஸ்ட் வருது? நமக்கு நிலம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது நிலம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சங்கம் பயிற்சி இதை பத்தி பேசும்போது கூட அதை முதல் பொருளாக வச்சான். முதல் பொருளையும் முதல் பார்த்தாவே இருந்தது நிலம், அதுக்கப்புறம் தான் பொழுது. அப்போ ஒரு கவிதை எங்க நடந்தது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கொஸ்டின், ஒரு கவிதை எப்போது நடந்தது? அப்ப பொழுது கவர் ஆயிரும். பொழுதுலயும் நிறைய சொல்றாங்க, சிறு பொழுது பெரு பொழுதெல்லாம் சொல்றாங்க. சிறு பொழுதுங்கிறது வந்து ஒரு ஒரு தினத்துக்குள்ள இருக்கிற பொழுது. அது மாலையா இருக்கலாம், நண்பகலா இருக்கலாம், காலை தினமா இருக்கலாம். பெரும்பொழுதுங்கிறது வந்து நம்ம பார்க்குற மாதங்கள், பருவங்கள், பின்பணி காலம் எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி. இந்த முதல் 2 கேள்வியை எதிர்கொள்ளும் பொழுதே ஒரு கவிதைக்கு அடிப்படையாக என்ன கிடைக்குதுன்னா சூழல் அமையுது. அது எந்த சூழல்ல நடக்குது, என்ன மாதிரியான சூழல் பின்னணியில அது நடக்குது. 3வது கேள்வி, ஒரு கவிதையில என்ன நடக்குது, அந்த கவிதையில் பங்கு பெறுவது என்ன? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெய்வம் பங்கு பெறுதா, இல்ல இந்த ஒளிவாங்கி இருக்குதா, இல்ல மின்விசிறியா? ஸோ அந்த கருப்பொருள். இப்போ இந்த 3 கேள்வி இருக்குல்ல, முதல் இந்த 3 கேள்வி கவிதைக்கு ஒரு அடிப்படையான ஒரு சித்திரத்தை வழங்கியிருக்கு. அடிப்படையா ஒரு நிகழ்வு, இந்த இந்த நிகழ்வு நடக்குது, இந்த லேண்டில் நடக்குது, இந்த பொழுதில் நடக்குதுன்னு ஒரு ஐடியா கொடுக்குது. ஆனால் இதுல கடைசியா ஒரு கேள்வி இருக்கு, 4வது கேள்வி. அதுதான் ஒரு கவிதை என்ன விளைவித்தது, அதுதான் உரிப்பொருள். அப்போ மொத்த சங்க கவிதைகளையும் நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அகத்திணின்னு உடனே வந்து இப்ப நெய்தல் அப்படின்னா அது கடல் சார்ந்தது, குறிஞ்சி அப்படின்னா அது மலை சார்ந்தது. அது வந்து நிலத்தின் அடிப்படையில பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. புறவயமா அப்படி பார்க்கறாங்கன்னா பார்க்கலாம், எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உரிப்பொருள் அடிப்படையில சங்கம் இலக்கியத்தை வாசிச்சானா இந்த குறிஞ்சி, இந்த முல்லை, இந்த நெய்தல் இதெல்லாமே ஒரு இதுவே ஒரு தனி மெட்டாஃபர். உதாரணத்துக்கு குறிஞ்சி திணைக்கூடிய சிறுபொழுது என்னன்னா யாமம், அதாவது நள்ளிரவு. நீங்க ஒரு மலை சார்ந்த இப்ப கூட நீங்க கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா பகல்லையும் அது வந்து ரொம்ப ஒரு ஒளி அதிகமில்லாத பகுதியாவே அது இருக்கும். ஸோ ஒரு நிலத்துல பெரும்பகுதி ஆதிக்கமா எந்த சூழல் இருக்குதோ அந்த சூழலை அவன் முன்னுரிமை கொடுத்து அப்படியான சில விதிகளை வகுத்திருக்கான். ஃபைன். இது வந்து அப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, குறிஞ்சி நிலத்துக்கு யாமம் கொடுக்குறாங்க, அதே யாமம் வந்து வேற எந்த திணையிலும் நடக்காதா? ஏன் கடல்ல இந்த மாதிரி யாமம் நடக்காதா? நெய்தல் திணைக்குரிய, அதாவது கடலுக்குரிய சிறுபொழுது என்னன்னா ஏற்பாடுன்னு சொல்றாங்க. ஏற்பாடுன்னா சூரியன் மறையும் நேரம், அந்தி பொழுது. அந்தி பொழுதுங்கிறது நீங்க இன்னும் இத உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்திங்கிறது அஸ்தமனம், அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயம் மறையறத குறிக்குது. நெய்தலினுடைய உரிப்பொருள் என்னன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அதனுடைய மீனிங் என்னன்னா மரணம். கடல் திரும்ப திரும்ப நம்ம தமிழ் சூழல்ல சிம்பிள் ஆஃப் டெத்தா இருந்திருக்கு, அதே நேரத்துல சிம்பிள் ஆஃப் மதராகவும் இருக்கு. இந்த ரெண்டையும் அட்டன் பண்ணி பார்த்துருக்கு தமிழ் கவிதைகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு திணைக்குரிய சில விதிகளும் பொருளும் இன்னொரு திணைக்கே மாறி வந்திருக்கு, சங்க காலத்திலயும் நடந்திருக்கு. அப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா திணை மயக்கம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு திணையினுடைய விதிகளும்
ஒரு பாடுபொருளும் இன்னொரு திணையில வரும் பொழுது அது திணை மயக்கம்னு சொல்றாங்க. இது இது ஒரு பகுதி. நவீன கவிதைகள் எடுத்துப்போமே. நவீன கவிதைகளுடைய அடிப்படை என்னன்னா, மரபினுடைய விதிகள் எல்லாத்தையும் உடைச்சு அதன் மீது எழுப்பி அதன் மீது புதுசா கட்டமைக்கப்படுறது தான் நவீன கவிதை. ஆஹ் தேவதச்சனுடைய ஒரு பிரமாதமான ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்கும். காற்றில் வினோத நடனம் புரியும் இலைகளை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அந்த இலைகளை பிடிக்க முயலும் பொழுது நடனம் எங்கோ ஒளிந்து கொள்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த நவீன கவிதையில எந்த நிலத்தை நம்ம அடையாளம் காண்றது? காத்துல வினோதமா ஒரு இலை வந்து நடனம் புரியுதுன்னு சொல்றாரு, ஃபைன். இது எந்த நிலத்துல நடக்கிறதாக நம்ம கற்பனை பண்ண முடியும்? இது ஒரு காட்டில் நடக்கிற மாதிரியா, அல்லது ஒரு வீட்டுல ஒரு வயல்வெளி பக்கத்துல நடக்கிற மாதிரியா? இப்போ இதே மாதிரி சபரிநாதனோட கவிதை இருக்கும், மின்மினி அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். மின்மினி உண்மையிலேயே வந்து எந்த நிலத்தினுடைய பூச்சி? அது வந்து நான் வயல்வெளியிலும் பார்த்துருக்கேன், முல்லை நிலத்திலையும் பார்த்துருக்கேன், மலை மலை சார்ந்த வாழிடங்களையும் பார்த்துருக்கேன். அப்போ நவீன கவிதை என்ன பண்ணுது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கவிதை வந்து ஆர்டரா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி அது தன்னை கட்டமைச்சுக்குது. இந்த கேள்விகளை பொருட்படுத்தாத ஒரு இடத்துல இருந்து துவங்குவது தான் நவீன கவிதை. நவீன கவிதை அடிப்படையிலே திணை மயக்கத்திலிருந்து தான் துவங்குது. அது திணை மயக்கத்தை ஒரு சாக்காக, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தல. அது அது வந்து துவங்குறதே திணை மயக்கத்திலிருந்து தான் துவங்குது. அப்படிங்கும்போது அது கேள்விகளை பொருட்படுத்தாதுங்கும் பொழுது நவீன இலக்கியம், அதாவது முக்கியமாக நவீன கவிதைகள் அப்படியான திணை வாழ்வுக்காக திணை வாழ்வியலை அடையிறதுங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது இது ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க வந்து கடலூர் அல்லது சென்னை இந்த மாதிரி கடல் சார்ந்த ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன். கடல் அங்க இருக்கு, ஓகே. கடல் பக்கத்துல கடல் சார்ந்த நீங்க அந்த நகரங்களை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அங்க இருக்கிற கட்டிடங்களோ, அங்க இருக்கிற அங்காடிகளோ, அங்க இருக்கிற வசதிகள், இதுக்கும் ஒரு மருது நிலத்தை சேர்ந்த ஒரு கோவைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அடிப்படையில் இந்த லேண்டுக்கும் அந்த பெரிய வித்தியாசம் இருக்காது. காரணம் என்னன்னா, இப்போ நம்ம சக்தியோட கடையில பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், கடல்லையே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்டுகள் தொலைவுல இந்த மீன் கிடைக்குங்கிறது முன்னாடி ஒரு அறிவு பகிர்வானவா சொல்லப்பட்டிருக்கு. மீன் பிடிக்கிறவங்க மீனவர்களுக்கு மட்டுமே இந்தந்த கடல் வந்து இந்தந்த தொலைவுல இந்தந்த மீன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அதுக்கான வாய்ப்புகளே மாறி போச்சுன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, நவீன வாழ்க்கை திணை மயக்கம் நம்ம சங்கத்துல சொல்றோம்ல, அது மாதிரி நவீன கவிதைகள் நம்மளோட வாழ்க்கை வந்து நில மயக்கத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய காலகட்டமே நில மயக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான். அப்போ இப்ப இந்த நில மயக்கத்துல வாழ்றோம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்துக்கு இந்த திணை கவிதைகள் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு இடையில தான் வந்து கவிஞர் சக்தி அவர்களுடைய மீன்பிடி தடை காலம் என்ற தொகுப்பு வந்து முன்வைக்கிறார். இவர் அப்கோர்ஸ் இது வந்து ஒரு நெய்தல் திணையை பற்றி கடலும் கடல் சார்ந்த வாழ்வியலும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் வந்து இங்க வந்து திணை வந்து இங்க பாவி வராது அப்படிங்கறத சொல்றதுனால நான் இத ஒரு கடல்சார் நிலத்தினுடைய பிரச்சனைகள், கடல்சார் பிரச்சனை, கடல்சார் நிலத்தை சார்ந்த சில மனிதர்களுடைய சிக்கல்கள், வாழ்வியல்கள், அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள், அவங்களுடைய அரசியல் பின்னணி, அவங்களுடைய அரசியல் எதிர்குறல்கள், இது எல்லாத்தையும் வந்து அவர் தன்னோட கவிதைகளை சந்திக்கிறார். இந்த கவிதை தொகுப்பை பத்தி சொல்லணும்னா, இந்த கவிதையில இருக்கிற ஒரு கவிதை தன்னிலை வந்து அது ஒருபடித்தான ஒரு நிலையில இருந்து இயங்குறது அல்ல. இதை சில நேரங்களில் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், சில நேரங்களில் இது நெகட்டிவாகவும் சொல்லலாம். இந்த கவிதை தன்னிலை சில நேரங்களில் தன்னை வந்து ஒரு மீனவனாக பாவிச்சுக்கிறது, சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு ப்ரீ மாடர்ன் சொசைட்டியினுடைய ஒரு 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 கல்ச்சரை வந்து கற்பனை பண்ணக்கூடிய ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக வந்து தன்னை சிருஷ்டிக்குது அல்லது தன்னை பாவிச்சுக்குது. அதாவது ஒரு 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 நாடக மேடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாடக மேடையில ஒரு நாடகம் நிகழ்கிறது. அங்க அந்த நாடக ஆசிரியருக்கு அந்த அங்க வேற ஏதோ ஒரு நாடகத்துல வந்து ஏதோ ஒரு சீன், அந்த சீன்ல வந்து இன்னொருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா, அது அந்த 2 கதாபாத்திரங்களுடைய தாட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா, பின்னாடி இருக்கிற அந்த அந்த சீனை, அந்த அந்த காட்சியை எழுதிய அந்த ஆசிரியருடைய தாட்டுன்னு புரிஞ்சுக்கிறதா? ஸோ இந்த இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு கொஸ்டின். நீங்க வந்து நாடகத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது, அல்லது ஒரு ஒரு
ஒரு காட்சியோ அல்லது ஒரு அனுபவமோ நிகழ்த்தப்படும் பொழுது அந்த நிகழ்த்துவதற்கு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்குதோ அதுக்கும் அதுக்கு பின்னாடி அந்த உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு பறவையை பாக்குறீங்க. இப்ப நான் 15 நாளுக்கு முன்னாடி தேவதச்சன் கவிதையை பத்தி சொன்னேன். இந்த தேவதச்சன் கவிதையை பத்தி பேசும் பொழுது அந்த அந்த அதுல வர்ற அந்த இலை இருக்கு இல்லையா, அந்த இலைக்குன்னு ஒரு ஆஹ், ஒரு ஒரு தத்துவ அடையாளங்கள் நம்ம கொடுக்க முடியும், ஒரு ஆன்மீக அடையாளங்கள் நம்ம கொடுக்க முடியும். அப்படி பாக்குறதா இல்ல அதை எழுதிய அந்த கவிஞனுடைய நோக்கத்தின் அடிப்படையிலும் அவனுடைய பர்பஸ் அது என்னவா இருக்குது, அவனோட மைண்ட் என்ன யோசிக்குது அப்படி பாக்குறதா. ஸோ இந்த வகையிலும் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து கவிஞர் சக்தியினுடைய தன்னிலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஹ், ஒரு ஒரு ஒற்றை படிவமாக இல்லாம ஒரு டைனாமிக்கா மாறிக்கொண்டே இருக்கிற மாதிரி. முக்கியமாக வந்து அந்த தன்னிலை வந்து திரும்ப திரும்ப வந்து ஆஹ், கருவிகளை நிறைய பயன்படுத்துது, கடல்சார் உபகரணங்களை நிறைய பயன்படுத்துது, ஆஹ், கடல்சார் நிகழ்வுகளையும் கடல்சார் முக்கியமாக உணவுகள், ஏகப்பட்ட உணவுகள் வந்து இதுல வந்து நிறைய சொல்றாரு. ஸோ அது ஒரு தனி அனுபவமாக, தனி அனுபவம்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான சித்தரிப்பு. அந்த சித்தரிப்பின் வழியாக நமக்கு ஒரு அனுபவத்தை உணர வைக்கிறது. இந்த தன்னிலை வந்து திரும்ப திரும்ப ஒரு இடத்துல இருந்து மாறிட்டே இருக்கிறதுனுடைய விளைவாக நிறைய கவிதைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தான் சொல்லுகிற, தான் சித்தரிக்கிற ஒரு காட்சியின் மீதோ அது பங்கு கொள்ள செய்து அதுக்கு மாறாக எதிர்வினை ஆற்றுது. அதாவது இந்த விஷயத்த நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கும் இந்த விஷயம் இப்படி ஒன்று நடந்துருச்சு அதுக்கு நான் எதிர்வினை ஆற்றுறேங்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இந்த கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு எதிர்வினை ஆற்றுகிற மாதிரியும் ஒரு சித்தரிப்புக்கும் முக்கியமாக ஒரு புனைவு காட்சியை வந்து வடிவமைக்கிற ஒரு 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 கான்சியஸ்ல வந்து இது இயங்குறதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து கவிஞர் ரொம்ப சாதுரியமாகவே பொது அனுபவங்களை வந்து அவர் ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்றாரு. உதாரணத்துக்கு ரத்த வாடைக்கு சுறாக்கள் ஓடி வருவது, எனக்கு தெரிஞ்சு அது 2 கவிதையில வர்றதாங்க. அப்புறம் வலசைக்கு செல்லும் விலாங்குகள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையான பொது அனுபவங்கள். அந்த பொது அனுபவங்கள் மீது இந்த கவிதை எழுதுகிற இந்த தன்னிலை தன்னுடைய தனி குரலை வந்து உருவகிச்சு அதன் மீது ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்காரா அப்படின்னா அந்த இடத்துக்கு அவர் போகலைங்கிறது தான் என்னுடைய விமர்சனம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு தொகுப்பு முழுமைக்குமே இது வந்து நெய்தல் திணை சார்ந்த தொகுப்பு என்று அடையாளப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறேன். தொகுப்பு முழுமைக்கு மீன் வந்து ஒரு உயிரியாக காட்டப்படவே இல்லை. மீனோடைய மீன்களோ அங்க அங்க மீன்னா அதனுடைய வகைகள் சொல்றேன், சுறாக்களோ அது திருக்கைகளோ இது எல்லாமே வந்து உணவாக பாதிக்கப்படுது. அப்போ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பண்ட மயமாக்க அல்லது பண்ட நோக்கில அது பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இந்த இதுக்குள்ள நிகழ்கிற வாய்ஸை சொல்றேன், இந்த தன்னிலை மாறிட்டே இருக்கிறதுனுடைய விளைவு இந்த தன்னிலைக்குன்னு உருவாக வேண்டிய ஒரு தனி குரல், தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த குரலை அது தடுத்து ஒரு காமன் வாய்ஸோடையே அது நிப்பாட்டிடுது. அந்த காமன் வாய்ஸுக்குன்னு சில இடங்கள்ல சில ரோல் இருக்கு. உதாரணத்துக்கு இதே தொகுப்புல அணு உலை எதிர்ப்பை வந்து பதிவு பண்ண சில கவிதைகள் இருக்கு. அணு உலையினால என்ன ஏற்படும், என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்ங்கிறத அதன் மீது இருக்கிற அச்சத்தையும் அது பதிவு பண்ணுது. அதுக்கு கண்டிப்பா காமன் வாய்ஸ்ங்கிறது நீங்க என்னதான் பர்சனலா எழுதினாலும் காமன் வாய்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஆனா அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுற அல்லது பயன்படுகிற அந்த அந்த பொது குரல்ங்கிறது ஒரு ஒரு காதல் பாடல் எழுதும் பொழுதோ அல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி உணவு சார்ந்த சில அனுபவங்களை ஒரு கொண்டாட்டங்களை எழுதும் பொழுதோ அந்த காமன் வாய்ஸுங்கிறது வந்து அடிபடுது. அந்த இடம் வந்து அதுக்கு பொருந்தாம போகுது. ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா நான் இன்னொரு முன்னாடி கூட சொன்னேன், நான் தமிழ்ல வந்து இது கடல் பத்திங்கிறதுனால தமிழ்ல வந்து நடுக்கடல் பத்தின அனுபவங்கள் எழுதுன கவிதைகளை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நான் சும்மா படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நேற்று குறுந்தொகையை வந்து ஒரு சும்மா ஒரு புரட்டு போறேன். அங்க எனக்கு தெரிஞ்சது இல்லை, அகநானூர்ல இருக்கா அப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு தடவை படிச்சது தான். பட் ஆனால் இன்னொரு தடவை நான் செக் பண்ணணும். ஆனால் நடுக்கடல் பற்றிய அனுபவங்களை ஒரு கவிதை அட்டன் பண்ணி பார்த்துருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கம்மி. இல்லவே இல்லைன்னு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட முடியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்குமே அதை ஃபேஸ் பண்ண முக்கியமாக வந்து இப்போ மொபிடிக் மாதிரியான ஒரு நாவல் ஃபேஸ் பண்ணுறது, ஒரு கிழவனும் கடலும் மாதிரியான நாவல் ஃபேஸ் பண்ணுறது, அதாவது ஒரு நாவலும் ஒரு சிறுகதையும் ஃபேஸ் பண்ணது இல்லையா, ஒரு நடுக்கடலில் வந்து ஒரு அனுபவம் மாற்றுறது. எனக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கு வரைக்குமே தமிழ் கவிதைகள் வந்து அது அட்டன் பண்ணி பார்க்கலாம். அது தமிழ் கவிதைகளுக்கு
கிட்ட இருக்க முன்ன இருக்கிற ஒரு பெரிய சவாலாக தான் நான் பார்த்தேன். இதுல வந்து எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடுக்கடல் பற்றிய சில நல்ல சுவாரஸ்யமான சில குறிப்புகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகும்பொழுது, அந்த மீனுடைய உடல்ல இருந்து வருகிற எண்ணெய் கழிவுகள் இருக்கு இல்லையா, அது ஒரு வகையான நாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா, இப்போ கவிதையும் தமிழ்ல காவியமும், கவிதையும் என்ன பண்ணுது? நடுக்கடல வந்து ஒரு பார்க்கடலாவும், அல்லது நடுக்கடல் மௌனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு நிசப்தத்துக்குரிய விஷயமாக, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா தான் வந்து பார்த்துருக்கு நடுக்கடல். ஆனா இவர் வந்து நாற்றம் அடிக்குதுங்கிற இடம் எழுதுற இடம் இருக்கு. அது ஒரு அது வந்து ஓகே உண்மையிலேயே ஒருத்தர் அது கடல் சார்ந்து ஒருத்தர் உள்ள இறங்கி அதை பத்தி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காருங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் ஆஹ், சொன்ன மாதிரி உணவுகள் வந்து நிறைய பண்ணனால ஒரு எனக்கு தெரிஞ்சு இதுல வர்ற அந்த கவிதை தன்னிலை வந்து ஒரு கடல் நிலத்தை சார்ந்த ஒரு மனிதனாக நான் எங்க ஃபீல் பண்றேன்னா இதுல சொல்லப்படுகிற உணவுகள் வழியா தான். அவ்வளோ ஒரு உணவு தயாரிப்பெல்லாம் சொல்றாரு. ஒரு உணவை வந்து எப்படிலாம் தயாரிக்கிறது, கடல் சார்ந்த உணவுகளை வந்து எப்படி அதை அதன் வழியாக ஒரு கொண்டாட்ட மனநிலையை வந்து அவர் சிருஷ்டிக்கிறார். அதுலயே சேர்ந்து ஒரு சீரியஸான ஒரு தன்மையும் டோனும் அவர் எடுக்குது. எனக்கு அந்த இடம் கொஞ்சம் புதுசா இருந்தது. முக்கியமாக ஒரு ஒரு உணவை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அதை எங்க கொண்டு போய் முடிக்கிறார் அப்படின்னா, ஏன்னா உணவுங்கிறது வைக்கும் போதே வந்து அந்த இடத்துல வந்து அது ஒரு காமனான ஹம், ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸா போயிடக்கூடாதுங்கிறதுல அந்த உணவு பத்தி பேசுற இடங்கள் போய் முடிகிற அந்த கவிதை வந்து முடிகிற இடத்துல அது லவ் போயமா மாறி கடைசி வரியில அந்த கடைசி பத்தில ஸ்டான்ஸால அது ஒரு தலைவன் தலைவிக்கு கொடுக்கப்படுகிற உணவாகவோ அல்லது தலைவனுக்கு பிடித்த உணவாகவோ அல்லது தலைவியை நினைத்து இந்த இந்த உணவு சாப்பிடும்பொழுது அந்த தலைவியினுடைய ஞாபகம் வருது அப்படின்னு அவர் ஈஸியா ஒரு காதல் பாட்டா மாத்திடுறாரு. அந்த டெக்னிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹ் அப்புறம் நிறைய காதல் பற்றி பேசும் பொழுது நிறைய காதல் கவிதைகள் வந்து இதுல இருக்குது. ஆனா அந்த காதல் கவிதைகள் எதுலையுமே வந்து அவர் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து அவர் காட்டல. அவர் ரொம்ப சமூக தூக்கி சொல்ல போனா ஜாதி ரீதியாக சில காதல் படுகொலை நிகழுது. அது எல்லாமே இந்த கவிதையில சொல்றாரு. ஆனா இந்த இடத்துலயே அவர் வந்து உணர்ச்சி வசப்படாம அதே நேரத்துல அது கொஞ்சம் காமனா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஓகே ஒரு ஒரு இப்ப நம்ம ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலை பக்கம் பேட்டை பக்கத்திலேயே வந்து ஒரு காதல் ஜாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக ஒரு படுகொலையோ ஆணவ படுகொலையோ தான் நிகழ்ந்தது அப்படின்னா அதுல நமக்கு ஒரு காமனான ஓகே இதனால நடந்தது இப்படி இப்படிலாம் நடந்ததுங்கிற ஒரு ஒரு காமன் முன் அனுபவம் ஒன்று இருக்கும். அறிவின் அடிப்படையில் நீங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கனாலோ அல்லது நீங்க நீங்க வாழ்ற உங்க சமூகம் கொடுக்குற பொது புத்தி அறிவுன்னு ஒன்று இருக்கும். அந்த பொது புத்தியின் அடிப்படையில உங்களுக்கு சில அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை கிட்டத்தட்ட நெய்தல் நிலத்துல எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு புனைவாக்க காட்சியாகவும் ஒரு வைக்கிறார். ஸோ எனக்கு அதுல வந்து அது எக்ஸாக்டா அது அப்படித்தான் நிகழுமாங்கிறது வந்து ஏன்னா அப்படி நீ ஒவ்வொரு நிலத்திலையும் என்னென்ன வித்தியாசமா நிகழுதா அப்படின்னு தெரியல. பட் ஆனா எனக்கு அந்த அதுல வந்து இந்த புனைவுத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாவும் நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன அந்த நில மயக்க காலகட்டத்தில் நம்ம வாழ்றோங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமே வந்து இந்த தொகுப்புலயே ஒன்று. கடலும் கடல் சார்ந்த விஷயங்களையும் பேசி கொண்டிருக்கிற இந்த தொகுப்புல கிடா வளர்ப்பும் இடம்பெறுது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் உடனே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். உங்க ஊர்ல வந்து அவர் வந்து ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரத்துல வந்து கிடாலாம் வளர்ப்பீங்களா? வளர்ப்புமே. நல்லா சொல்லு அது எப்ப இருந்து வந்தது அப்படின்னு. எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அது சம்பந்தமா கொஞ்சம் தேட ஆரம்பிச்சோம்னா நெய்தல் திணையில முக்கியமா கடல் கடல் சார்ந்த மக்கள் அவங்க வந்து இந்த கிடா வளர்க்கறது பசுமாடு வளர்க்கறது இதெல்லாமே வந்து ரொம்ப லேட்டா தான் அவங்க கத்துக்கிறாங்க. அவங்க அந்த நிலத்துக்கு இந்த பழக்க வழக்கம் போனதே ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி தான். அப்போ அப்பத்துல இருந்து நிலம் முயங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுல வந்து கிடா வளர்ப்பு எல்லாம் ஒரு இடம்பெறும் பொழுது எனக்கு அதான் அப்போ கிட்டத்தட்ட இந்த தொகுப்பும் நம்ம அந்த நிலம் மயக்க காலகட்டத்தை தான் வந்து அது எடுத்து காட்டுதுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இந்த இந்த இதுல இருந்து ஒரு கவிதையை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆஹ் நான் சொன்ன அந்த காமன் வாய்ஸ்ல இருந்து அதுக்கு மத்தியில ஒரு 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 சிங்குலாரிட்டியா ரொம்ப கொஞ்சம் பர்சனலான ஒரு வாய்ஸ் ஒன்று எப்படி உருவாகுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போல் ஒரு வாழ்வு மயில், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போல் ஒரு வாழ்வு மயில், கள்ளத்தோணிக்காரனை போல அரசாங்கம் வாழவும் ஒன்றும் செய்வதில்லை, எனக்கும் வேறு வழி. இந்த பாடு
இந்த புலம்பல் அல்லது இந்த விரக்தி இருக்கு இல்லையா, இந்த விரக்தி துல்லியமாக ஒரு 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 பர்சனலான ஒரு தனி மனுஷனோட ஒரு குரல் தான். ஆனா இந்த மாதிரியான குரல் இந்த கவிதையில அதிகம் இருக்கா அப்படின்னா அது இல்லை. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இப்ப இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கம் எதுவும் செய்யலைங்கிறத ஒரு தனி மனுஷன் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்றான், அவனோட புலம்பலை சொல்றான். ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் வஞ்சிக்கும் பொழுது அந்த மக்களுடைய குரலாக ஒருத்தனை தன்னை வந்து பாவிச்சுக்கிறது இல்லையா. ஒரு கவிஞன், சமூக வயப்பட்ட ஒரு கவிஞனுக்கு அப்படியான ரோல் இருக்கா, அப்படி அவனுக்கு தேவை இருக்கானா? ஆமா இருக்கு. ஆனா அது கவிதை ஒரு தொகுப்புன்னு பார்க்கும் பொழுது அது ஒரு கவிஞனோட வாய்ஸ்லயே வந்து சில சில முரண்பாடுகளை உருவாக்குறத நம்ம கவனத்துல எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் நான் ரசிச்சது என்னன்னா, நிறைய கவிதைகள்ல சூழலில் பிரச்சனைகளை வந்து ஆஹ் ரொம்ப 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 இயல்பாகவே வந்து அவர் முன் வச்சுட்டு போறாரு. அது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் கவிதைகள்லையும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ் சூழல்ல வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. தமிழ் இலக்கியவாதிகள், தமிழ் கவிதைகள் முக்கியமாக சூழலியல் சார்ந்த எதிர்ப்புகளையும் எப்படி அவங்க பதிவு பண்றாங்க தங்களுடைய படைப்புகள்ல அப்படின்னு. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழலியலை வந்து நம்ம அதனோட அழகியல மட்டுமே எழுதிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னைக்கு வந்து சூழலியல வந்து ரொம்ப காடெரிப்புங்கிற விஷயத்த வந்து ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு வேட்டையாடுதல்ங்கிறது ஒரு காலத்துல தொழிலாக இருந்தது, ஒரு பழக்கமாக இருந்தது. இன்னைக்கு நீங்க வந்து வேட்டையாடுதல் ரொமான்டிசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, திட்டம் இருக்கு, அதுக்குன்னு விலங்குகள் பாதுகாவலருக்கும் தனியே ஒரு அமைப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதை நீங்க ரொமான்டிசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நடுவுல இந்த சூழலியல் சார்ந்து இந்த தொகுப்புல நிறைய எதிர்ப்பு குரல்களை வந்து கவிஞர் பதிவு பண்ணியிருக்கிறத நான் பார்க்க முடியும். அப்புறம் இது வந்து கடல் சார்ந்த பிரச்சனைகளை, கடல் சார்ந்த அரசியல் எழுதும் பொழுது அது அது எப்படியுமே வந்து நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வந்து அதுக்கு சிக்கல்ல தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடல் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மூடி மறைக்கிற ஒரு ஒரு திரை மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆதிக்க வர்க்கத்துக்கும் அதிகாரத்திற்குமே இங்க இருக்கிற எல்லா கழிவுகளும் கிட்டத்தட்ட வந்து கடல் வழியாக தான் பட்டப்படுது, அணுக்கழிவுகள் உட்பட. நீங்க ஒரு நகரத்துக்கு, சென்னை நகரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவல்லிக்கேணி பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூவம் ஆறு இருக்கு இல்லையா, அது போய் கலந்து சென்னையில மெரினால வந்து கலக்கிற இடத்துக்கு நான் போயிருக்கேன். பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அங்க உங்களால் நிக்க கூட முடியாது. ஒரு மொத்த மாநகரத்தினுடைய கழிவையும் வந்து அது கடல்ல போய் கலக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா. சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மனுஷன் செய்யற தவறுகள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிற ஒரு திரை மாதிரி, ரகசிய பொட்டி மாதிரி தான் கடல்ல யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும் போது அதுல நிகழ்கிற அரசியல் வந்து பலதரப்பட்ட விஷயம் இருக்கு, பலவாறான அரசியல் இருக்கு. இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட பல அரசியலை வந்து அது தொட்டு காமிக்கும், பல விஷயங்களை வந்து பேச முயற்சி பண்ணுது. என்னை கேட்டா வந்து இந்த தொகுதி அப்படியான பல விஷயங்கள்ல பாடுபொருளை கையில் எடுத்துக்கொண்டதே வந்து ஒரு ஒரு தனி தைரியம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல வந்து சில தோல்விகள் நிகழுது அப்படின்னா அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா புது முயற்சிகளும் பெரிய தோல்விகள்ல தான் துவங்கியிருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு இந்த இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா நிறைய சித்தரிப்புகள் வந்து இயற்கை சார்ந்த சித்தரிப்புகள் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டே தான் இருக்கு. ஸோ அது வந்து சில நேரங்கள்ல இப்போ ஒரு கவிதை வாசிக்கிறாங்க, அது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரிய வைக்கணும். அந்த மழை நாளின் நண்பகல் நன்றாகவே நினைவில் வாடிக்கொண்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடலுக்குள் அவளை கூட்டி போனேன். சதுப்பு நில காடுகளுக்கு மத்தியில் தெளிந்த குளிர்காற்றில் அடிக்கடி சந்திக்கும் அவள் கண்கள் சுதந்திரமாக இல்லை. அவளுக்கு சொல்லியிருந்தேன் அச்சமடைய கூடாது என்று. ஆனால் பெருமழை வட்டமடிக்கிறது. தண்டு அறைக்குள் நுழைந்து கொண்டோம். கரிக்கும் வேர்வையும் கண்ணீருமாய் பெருமூச்சு திணறும். பின்னாளில் திருக்கைகளின் வெக்கையற்ற ரத்தம் போல இந்த அன்பிற்கு இன்னும் நெருக்கம் கூடிக்கொண்டது. அதை இரு சமூகத்தின் வன்முறையாக மடைமாற்றி என் தலையை தன்னிறக்கமின்றி வெள்ளக்காட்டில் அறிந்தெறியும் வரை நான் அவளுக்கென என் வாழ்வையும் சேர்ந்தே வாழ்ந்தேன். இது வந்து ஒரு கவிதை தான். ஆனா ஒரு கவிதைக்குள்ள அவரு நிறைய இடங்களை தொட்டு காமிக்க முயற்சி பண்றாரு. உதாரணத்துக்கு, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடலுக்குள் அவளை கூட்டி போனேன். அதாவது தலைவி, இதன் வழியாக தலைவி வேறு ஒரு நிலத்தை சேர்ந்தவளாக கூட இருக்கலாம். தலைவன் ஒரு குறிப்பிட்ட நெய்தல் நிலத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம்.
ஸோ அவளுக்கு அச்சமடையக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருக்கைகளின் வெக்கையற்ற ரத்தம் போல அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா தான். கடல் சா கடல் சார்ந்த நீங்க அனுபவத்தை நீங்க தேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு தகவல். ஆனா இதை நீங்க கவிதைக்குள்ள சரியா பொருத்தல அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியா அது காட்டி கொடுத்துரும். ஏன்னா கவிதை வந்து நீங்க ஒரு 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 கட்டுரையிலையோ அல்லது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கதையில எழுதுற மாதிரி கிடையாது. கவிதை ரொம்ப ஈஸியா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே இசைமையை ஃபாலோ பண்ணும். நான் சந்தம்னு சொல்றேன். ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு இசைமை ஒண்ணு இருக்கு. அந்த இசைமையை விட்டு வெளியே நீங்க அந்த வார்த்தையவோ தகவலையோ நீங்க வந்து இடையில சொருக முயற்சி பண்ணா கூட அது ஈஸியா தூக்கி எறிஞ்சிடும். அது ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஸோ இதுல வந்து நிறைய அந்த மாதிரியான தகவல்கள் சில இடங்கள்ல அது பொருந்தியும், சில இடங்கள்ல அது வெளியே நிக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட ஓகே. இப்ப நான் சொல்றேன் இவ்வளோ இதை வந்து திணை சார்ந்த வாழ்வியலாக இதை வந்து நான் வைக்க முடியாது. ஆனா கடல் சார்ந்த நிலத்தினுடைய கவிதைகளாக, அதனுடைய பிரச்சனைகளை பாடுகிற கவிதைகளாக இந்த தொகுப்பை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே. ஆனா இதனுடைய பர்பஸ் என்ன? இப்படி ஒருத்தர் ஏன் எழுதணும்? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து கடல் சார்ந்த ஒரு மீனவ தொழில் சார்ந்த அவர் அந்த பின்னணி கொண்ட நபர் இல்லைன்னு நமக்கு தெரியுது. பட் ஆனாலும் ஒரு கவிஞன் ஏன் இதை எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்ல வந்து இந்த மாதிரியான வகைமை வந்து ரொம்ப கம்மி. தமிழ்ல இந்த டைப் ஆஃப் பொய்ட்ரிஸே வந்து அதை படிக்கிறதுக்கும் சரி, அதை வாசிக்கிறதுக்கும் சரி நம்ம பெருசாலாம் பழக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் முத்துராசா குமார் ஒரு கவிஞர் அவர் எழுதின கழுமரம் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்து. கழுமரம்னா ஒரு நமக்கு தெரியும் ஒரு தண்டனை கருவி. அந்த தண்டனை கருவி எனக்கு தெரிஞ்சு இப்ப நவீன நம்ம மாடர்ன் சொசைட்டில அது ஒரு தண்டனை கருவியாக நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அரசாங்கமும் பயன்படுத்துறது கிடையாது, பர்சனலாவும் நம்ம யாரும் பயன்படுத்துறது கிடையாதுன்னு நான் நம்புறேன். அப்போ அந்த கழுமரத்தை ஏன் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வரணும் கவிதைக்குள்ள? அதை வச்சு ஏன் ஒருத்தர் கவிதை எழுதணும்? இது ஒரு கொஸ்டின். அப்போ அந்த அந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த கழுமரத்தை வெறும் தண்டனை கருவியாகவும் சொல்ற அதே கவிஞர் அதை வந்து ஒரு சாமியாவும் ஒரு அதுவே பிற்காலத்துல எப்படி கொலசாமியா மாறுது அப்படிங்கிறதையும் அது சொல்லியிருப்பாரு. ஸோ மாடர்ன் சொசைட்டில நமக்குன்னு சில ஆவணப்படுத்தல்கள் தேவைப்படுது. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா காட்சி ஊடகங்கள்ல இது வந்து ரொம்ப இயல்பா நடக்கும். காட்சி ஊடகங்கள்ல நீங்க வந்து அதுக்குன்னு திரைப்படங்கள் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு, வெப் சீரிஸ் இருக்கு. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரியும் இருக்கு. டாக்குமெண்ட்ரி நான் வந்து இதை வந்து உயர்வான விஷயமா தான் சொல்றேன். ஏன்னா டாக்குமெண்ட்ரியினுடைய நோக்கம் வந்து இயல்பிலேயே ரொம்ப ஒரு ஒரு உண்மையான சம்பவம் நடக்கும். அந்த உண்மையான சம்பவத்தையும் தரவுகளையும் அதனுடைய சான்றுகளையும் வேற எந்த புனைவாக்கத்தையும் பயன்படுத்தாம அது மீது வேற மேற்கொண்டு எந்த பொய்யையும் சேர்க்காம உண்மையாகவே வைப்பதற்கு அப்படிங்கிற வடிவம் தான் டாக்குமெண்ட்ரியினுடைய வடிவம். தமிழ்ல அது கட்டுரை இருக்கே அப்படின்னு கேட்டா கவிதை அதுக்கு என்ன குரல் கொடுக்குது? அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், சூழலியல் சார்ந்த கட்டுரைகள் இருக்கு, சூழலியல் சார்ந்த எதிர்ப்பு குரல்கள் அதுக்கு சார்ந்த புத்தகங்களும் இருக்கு. ஆனா ஒரு கவிதை ஒரு புனைவு வடிவம் அதுக்கு என்ன எதிர்வினையாற்றுது, அது எப்படி கையாளுது? ஸோ கவிஞர் சக்தி அவர்களுடைய இந்த தொகுப்பை கிட்டத்தட்ட ஒரு டாக்கு போய்ட்ரியாக நான் வகைமைப்படுத்துறேன். ஏன்னா இந்த 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 வாழ்வியலையும் சரி, ஏன்னா இவர் ரொம்ப தெளிவாகவே என்ன சொல்றாருன்னா கவிஞர் சக்தி இந்த தொகுப்புல திணையினுடைய விதிகளை பின்பற்றி இருக்கிறாரா அப்படின்னா பாதி ஆம் என்பேன். சில இடங்கள்ல இப்போ நெய்தல் திணையுடைய உரிப்பொருளான இரங்கல் நிமித்தம் அதெல்லாமே என் கவிதையில சின்ன சின்ன பொழுதுகள் சார்ந்தும் சில விதிகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருள்கள் எல்லாமே நவீன வாழ்க்கையினுடைய கருப்பொருள் தான். அப்போ அவர் மாடர்னிட்டியும் மாடர்ன் சொசைட்டியும் ப்ரீ மாடர்ன் சொசைட்டியும் அவர் பைண்ட் பண்ற இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வர்ற நிறைய கடல் உயிரினங்களும் கடல் சார்ந்த உணவுகளும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ற ஒரு ஆவணமாக இந்த தொகுப்பை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு வாசகனுக்கு ஒருத்தனுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தணும்னா கிட்டத்தட்ட நான் இந்த பேர் சொல்லி தான் நான் அறிமுகப்படுத்துவேன்னு நினைக்கிறேன். நன்றி.